வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் எவன் அனிமோட 8வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே அவங்க 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க, மாஸ்டர் இந்த வழியில பெருசா ஏதோ வருதுன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, இந்த வழியில ஏதோ வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அது சோல் மான்ஸ்டரா இருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து மறைஞ்சுக்கலாம், தம்பி உன்னுடைய வேலையை காட்டுறான்னு சொல்லவும், அப்படியே நம்ம தம்பியும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆக்கிடுறான். சரி வாங்க நம்ம இப்ப மரத்து மேல போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஹீரோ சொல்லவும், அப்படியே 3 பேரும் போய் மரத்து மேல நின்னுக்கிறாங்க. பார்த்தா அவன் மட்டும் தனியா வரத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு இவனுக்கு, யான் கின்யூன் மட்டும் தனியா வரான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன அடிபட்டு இருக்கும் போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவன் பெட்ரோல் டீம் கிட்ட மாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யான் கின்யூன் கூட ஜி எக்ஷிங் இல்லையே. அப்படியே அந்த இடத்துல யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கவும் அவன் அடிக்கிறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா தம்பி. மாஸ்டர் போவாதீங்க, அவன் நம்மள முன்னாடி விட்டுட்டு போயிட்டான்ல. அவன் ஒரு 3 ஸ்டார் ஃபோர்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம ஜி எக்ஷிங் வேற காணோம். அதனால இந்த மிஸ்ட் மவுண்டன்ல அவன் நம்மளுக்கு தேவடா லீஜி. அப்படியே நம்ம ஹீரோவோ கீழே வந்து அவனை மரத்துக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம தம்பியும் வந்து அவனுடைய சோடை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு போயிட்டு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறானுங்க. பார்த்தா மொட்டை தலையா அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, அவன் இங்க தாண்டா எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இவன் ஆர்மி ஆளும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நம்ம ஹீரோவா அவனுடைய இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி அவங்கள அங்கிருந்து மறைய வச்சாரான். பார்த்தா மொட்டை தலையும் சோடை மெரிக்க வரதை பார்த்துட்டு நம்ம தம்பி எப்படியோ அந்த சோடை அங்கிருந்து நகர்த்திக்கிட்டு போயிடுறான். நல்ல வேலை பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவுடைய ட்ரெஸ் மேலே காலை வச்சிடறான். யக்ஷா கியூ, இப்ப நீ தாண்டா ஏதாவது பண்ணி ஆகணும். சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம தம்பியும் அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய இல்லூஷன் அந்த இடத்துல வர வைக்கவும், அவனை புடிங்கடான்னு மொட்டை சொல்லவும், அப்படியே அவனுங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர ஆரம்பிச்சாரானுங்க. முஞ்சா என்ன புறா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனை ஓடிக்கிட்டு இருக்க, அவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கவும் நம்ம மொட்டை கரெக்டா வந்து இடிக்க, நீங்களும் என்ன மாஸ்டர் அவனை பிடிக்கிறதுக்காக தான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்களான்னு அவன் கேட்க, ஏ முட்டாளே, நான் யாருன்றது அவனுக்கு தெரியும்டா, போய் முதல்ல அவனை பிடிடா. அப்படியே அவனும் நம்மளுடைய ஹீரோவுடைய இல்லூஷன் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்கதான் இருக்கியாடா நீங்க எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சைட்ல வந்து அவனை நிறுத்துங்கடான்னு நம்மளுடைய மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கவும் மொட்டை கடுப்பாகி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி வெட்ட ட்ரை பண்ண, ஹீரோவுடைய இல்லூஷன் அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கவும் அவனும் விடாம அவனுடைய சோடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பிரேக் மேல உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கவும் நம்ம மொட்டை கடுப்பாகிட்டு வெட்ட வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக் அனுப்பி அவனை அடிச்சு மண்ணுல தரன்னு போட்டு தீத்திடுறான். மாஸ்டர் சென், உங்களுக்கு எதுவும் ஆகல? அப்படியே நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனும் திருப்பி அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்க, அவனுங்களும் விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு மலையோடைய எண்டுக்கு வந்து ஹீரோவுடைய இல்லூஷன் எகிரி குதிக்க நம்ம மொட்டை ஜஸ்ட் மிஸ்ட்ல நின்னுறான். எண்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. என்னடா இங்க நடக்குது? டே லீஜி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மாஸ்டர், வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறானுங்க. இவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும் போல தெரியுதுன்னு ஹீரோ கிட்ட போகவும் டக்குன்னு அவனுடைய சோடையை எடுத்து அடிக்க நம்ம ஹீரோ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இவன் உண்மையிலே ஒரு டெவில் தான் போல தெரியுது, தூக்கத்துல கூட மத்தவங்கள சாவடிக்கிறதுலயே குறியா இருக்கானே. லீஜி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அவனுக்குள்ளார அனுப்பி அவனுடைய காயத்தை சரி பண்ணிடுறான். என்ன, நீ இன்னும் சாவலியா? டேய், அந்த இல்லூஷன் ஃபாக வர வச்சு லீஜி தாண்டா உன்னை காப்பாத்தணும். சரி ஆன்கின்யூன், உன்னுடைய கை இப்ப எப்படிரா இருக்கு? அட, என்னுடைய காயம் எல்லாமே சரியாயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு அந்த ஸ்பைடர் வந்தப்ப ஹெல்ப் பண்ணல, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான்டான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மிஸ்டர் யான், எதுக்காக ஜி ஆக்ஷன் உங்களை சாவடிக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினை கேட்கவும், அவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் கல்டிவேட்டர், அவங்க எல்லாரும் ஒரு டீமா வந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம தோத்து தாண்டா போவோம். முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. உங்களால மிஸ்ட் கென்ஜூட்சுவை யூஸ் பண்ண முடியுமா? ஆனா மிஸ்ட் கென்ஜூட்சு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அப்படியே அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல நின்னுகிட்டு இருக்க, ஆனா ஜி எக்ஷாங்கும் மத்தவங்களும் நீ திருப்பி சண்டை போட வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க
மாட்டாங்க தானே. என்னடா நீ சொல்ல வர? அப்படியே நைட் ஆயிடுது. அப்படியே அந்த ஆர்மி சேர்ந்தவனுங்க இருக்கிற இடத்த காட்டிக்கிட்டு இருக்க, இது ரொம்ப வலிக்குதுடா. யானுக்கு கூட சண்டை போறது இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் என்ன சாவடிச்சிட்டு இருப்பான்டா. சரியான நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடான்னு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் சொல்லவும், எதுக்கிட்டா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நோபல் லேடி வந்து லீஜியை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஆனா நான் ஒரு நாள் முழுக்க தெரியும் அவனை என்னால கண்டுபிடிக்க முடியலடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவன் அப்படியே தூங்கிடுறான். அவனும் அப்படியே எழுந்து வந்து அதுல ஏதாவது இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல திடீர்னு என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கவும், என்னவோ வந்து விழவும், டக்குன்னு யான் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அங்க நின்றுகிட்டு இருந்தவனை அடிச்சு காலி பண்ணிடுறான். அப்படியே இன்னொருத்தன் ஓடி வர டெங்கு அந்த இடத்துக்கு வந்து அவனையும் அடிச்சு காலி பண்ணிடுறான். யாராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஆளுங்க எல்லாரும் ஓடி வந்து அவங்கள சுத்தி வளைக்க, அவளோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரேக் அனுப்பி சைட்ல இருந்தவன் மேல லைட்டா தட்ட, அவனும் அப்படியே திரும்பி பார்க்கவும் அங்க இருந்தவனுங்க எல்லாரையும் அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ண, பார்த்தா இன்னொருத்தன் பயந்துகிட்டு இருக்கவும் டக்குன்னு பிரேக் வந்து அவனை அடிச்சு பிளாட் ஆக்கிடுது. பார்த்தா இன்னொருத்தனும் அந்த சோடை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த பிரேக்கை தடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, டக்குன்னு அவனுடைய மண்டையில அடிச்சு அவனையும் காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவன் அவனே அடிச்சுக்கிட்டு மயங்கிடுறான். வாவ் மாஸ்டர், நீங்க 3 ஸ்டார் ஃபோர்ஸ் மாஸ்டருங்களை தோக்கடிச்சிட்டீங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும், இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை பல பேர் ஒரே நொடியில கூட செஞ்சு முடிப்பாங்கன்னு யான் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆனா லீஜிக்கு இது ஒன்றும் ஈஸி இல்லைன்னு 2 பேரும் ஒன்னாவே சொல்லிட்டு இருக்கானு. கொஞ்சம் இங்க வந்து பாருங்கடா எவ்வளவு நிறைய இருக்குன்னு டெங்கு சொல்லவும், எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய பேரை சாவடிச்சிருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ ஒரு டென்ட்டுக்குள்ளார புகுந்துட்டு இதுதான் மிஸ்ட் மவுண்டனோட மேப்னு சொல்லிட்டு ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறான். என்னது எவன்லி தண்டர் கிறிஸ்டலா மாஸ்டர், இது ஃபுல்லாவே தண்டர் எலமெண்டால ஃபில் ஆயிருக்கும். யக்ஷாவோ, ஆனா நீ எதுக்காகடா இவ்வளவு ஆர்வமா இருக்க? ஐயோ மாஸ்டர், இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபயரை ரிஃபைன் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம சோல் மாஸ்டரே வர வைக்க முடியும். என்னது நெருப்பு? அப்படின்னா இதை யூஸ் பண்ணி என்னால வீட்டுக்கு போக முடியுமா? தம்பி சொல்ல, அப்படின்னா ஓகே. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாராம். என்ன நான் போயிட்டு அவனை அமைதியா இருக்க சொல்றதா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும். அப்படியே நம்ம ஹீரோவா உட்காந்துக்கிட்டு அந்த தண்டர் கிறிஸ்டலோட பவரை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். வாவ் மாஸ்டர், இந்த தண்டர் சோல் கிறிஸ்டல் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இதுல இருந்து நம்ம கொஞ்சமா இப்போதைக்கு அப்சர்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே பவர் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே நம்ம தம்பியோ அப்சர்வ் பண்ண பவர்ல இருந்து கொஞ்சமா அந்த எவன் பேலஸ்க்கு அனுப்பி அந்த இடத்த பயபடி மாத்திடுறான். வாவ், பாத்தியாடா யக்ஷாக்கியூ, நம்ம கொஞ்சம் பவரை தான் அப்சர்வ் பண்ணோம், ஆனா அதுக்குள்ளார வேலையை முடிச்சிட்டோம். உண்மையிலே இந்த சோல் கிறிஸ்டல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது தான்டா. இந்த எவனை முயற்சா சரி பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை என்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவேன்டா. இல்ல உங்களால இந்த கான்டினென்ட்ல இருந்து எதையுமே எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஆனா நான் தாண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இதுல எந்த ஒரு தப்பும் இல்லடான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா லீஜியை ஜெயிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம், இல்லனா பெரிய பிரச்சனை தாண்டா எனக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக சோட வர வைக்கவும், அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு டெங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒன்னும் அவனை சாவடிக்கணும்னு நினைக்கலன்னு யான்னு சொல்லவும், என்னது நெருப்பா, உண்மையிலே நீ யாருடா? இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். See you guys.